த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பைக்னா கண்டிப்பா இந்த பைக் சொல்லலாம். த ஆர்லி டைவிட்சன் X440. ஸோ ஒரு கேம் சேஞ்சராக மாற வேண்டிய பைக். பட் சின்ஸ் வந்து 2023 மிட்ல வந்து இந்த பைக்கை லான்ச் பண்ணாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த மோட்டர் சைக்கிளை பற்றி தெரியலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஹீரோவோட கொலாபரேஷன் தான் இந்த மோட்டர் சைக்கிள். ஹீரோ மோட்டோ கார்ப் அண்ட் வந்து ஆர்லி டேவிட்சன் ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டான ஒரு க்ரூசிங் பைக்கை வந்து லான்ச் பண்ணாங்க 2023ல. பட் இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் ரொம்ப ஹையாக இருக்கும்னு சொல்லிட்டு யாருமே இந்த பைக்கை வந்து பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பைக். இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து நான் ரைட் ரிவ்யூவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2.7 லேக்ல ஸ்டார்ட் ஆகுது. ஆன் ரோட் வந்து ஆஃப்டர் ஜிஎஸ்டி வந்து இதோட 440cc இல்லை. ஸோ அதனால் வந்து 350cc மேலே இருந்தாலே வந்து ஜிஎஸ்டி ப்ரைஸ்லாம் வந்து இப்போ வந்து ஹை ப்ரைஸாக மாறிடுச்சு. பட் இந்த ஆர்லி டேவிட்சன் X440 ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணல. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வந்து இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3,45,000 மட்டும் தான் ஆன் ரோட் ப்ரைஸ் சென்னையில் அப்ராக்சிமேட்லி. ஸோ வெல் ரிஃபைண்டான 440cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் அண்ட் ஆயில் கூல்டு என்ஜின். ஸோ பைக் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து பார்த்தீங்கன்னா 27 ஹார்ஸ் பவர் 6000 ஆர்பிஎம்லையும் 38 நியூட்டன் ஆஃப் டார்க் 4000 ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பைக்கும் அவுட்லெட் ரொம்ப ரொம்ப ப்ரீமியாக இருக்குது. இந்த மோஸ்ட் இம்ப்ரெசிவ் வந்து இந்த பைக்கில் வந்து டார்க் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரைட் ரிவ்யூ நான் வண்டி ஆல்ரெடி ஓட்டி பார்த்துட்டேன். ஸோ லோவர் ஆர்பிஎம்லேயே வந்து ரேவ் பண்ணும்போது 2000 to 2500 ஆர்பிஎம்லேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லோ எண்ட் அண்ட் மிட் ரேஞ்ச் பஞ்சியாக இருக்குது இந்த பைக்கு. நான் ரைட் ரிவ்யூவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 130 km/h வரைக்கும் இந்த பைக் வந்து ரீச் ஆகும். வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா மோர் தென் 120 km மேலே நீங்கள் போனால் தான் லைட்டாக ஃபீல் ஆகுது. பட் இந்த பைக்கை வந்து ஹேண்ட்லிங் ப்ளஸ் ரைடிங் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான பைக் ஹேண்ட்லிங் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த பைக் ஒரு ஸ்மூத்தான கிளச்சு. அது மட்டும் இல்லாமல் மெயின் இந்த பைக்கில் டார்க் டெலிவரி தான். சிட்டி ரைடிங்க்கும் அது மட்டும் ஹைவே க்ரூசிங்க்கும் ரொம்ப எஃபர்ட்லெஸ் ப்ளஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது பைக்கை வந்து ரைட் பண்ணும்போது. ஸோ இந்த பைக்கோட ரோட் ப்ரெசன்ஸ் சொல்லவே தேவையில்லை. எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும் அந்த மாதிரி இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 190 kgs. ஸோ ஸ்டெபிலிட்டி அஜைலான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. எம்ஆர்எஃப் ஜாப்பர் டயர் கொடுத்துருக்காங்க. ப்ரொவைட் சாலிட் கிரிப். ஸோ ரோட் ப்ரெசன்ஸும் சரி ஒரு வெல் ரிஃபைண்டான இன்ஜின். இந்த பைக்கோட வாக் அரவுண்ட் ரிவ்யூ நீங்கள் பார்த்தீங்க, ஷார்ட் ரிவ்யூ. ஸோ கூடிய சீக்கிரம் ரைட் ரிவ்யூ பார்ப்பீங்க. ஸோ ஸ்டே டியூன் கைஸ், டேக் கேர், பை பை, see you soon.